இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மத்தி மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: மத்தி மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, கடுகு, மல்லித்தூள், மிளகாத்தூள், வெந்தயத்தூள், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஜீரகம், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சேன். அது கூடவே இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து நல்லா அரைக்க வேண்டாம். ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். கடாய் சூடாயிருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடுகு வெடிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4 சின்ன வெங்காயம், அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் காரமெல்லாம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம பச்சையாகவே தான் அரைச்சி வச்சுருக்கோம், வறுத்து அரைக்கல. இதில் எல்லாம் சரியாக இருக்குது. நீ மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். குழம்பை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. இந்த டைமில் மீன் சேர்த்துக்கோங்க. மீன் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அப்படியே
ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். மீன் போட்டு 2 நிமிஷம் ஆயிருக்கும். திறந்துக்கலாம். மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது வந்து வறுத்து பொடிச்ச வெந்தயத்தூள். இது கொஞ்சம் மேலாக தூவிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலாக ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியில் கருவேப்பிலை தூவி தேங்காய் எண்ணெய் ஊற்றுனது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஊற்றினா போதும். வெந்தயத்தூள் தூவிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மீன் வறுக்கலாம்.